சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மனோஜோட கடைக்கு அவரோட ஃப்ரெண்டு வராரு. கூட அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளையும் கூப்பிட்டுட்டு வராரு. அங்கே வந்த மனோஜ் கிட்ட, இவர் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திட்டுருக்காரு. இவரோட பசங்களுக்காக உன்னுடைய கடையிலேருந்து டிவி வாங்கணும், ஏசி வாங்கணும்லாம் நான் தான் பேசி கூப்பிட்டு வந்திருக்கேன். சொல்லப்போனால் இவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு. மனோஜ், பார்த்து பேசி இவர் கேட்ட பொருளெல்லாம் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே, பெரிய ஸ்கூலெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்களான்னு கேட்க, ஆமாப்பா, எனக்கு இவர் தெரிஞ்சவர் தான். நீயும் பெரிய ஒரு பிஸ்னஸ் செய்கிறியா, உனக்கும் இவர் மூலமாக வருமானம் வந்தால் நல்லா இருக்குமேன்னு நான் தான் பேசி கூப்பிட்டு வந்தேன்னு ரோகிணி கிறிஷை எந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்காங்களோ அங்கே வேலை பார்க்குற அந்த ஆளை இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு வந்து மனோஜ் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. உடனே மனோஜும், பரவாயில்லையே, நீங்கள் டிவியெல்லாம் வாங்குறீங்க, பசங்களுக்காக ஏசியெல்லாம் வாங்குறீங்கன்னா பசங்களுக்கு நல்லபடியாக அவங்க படித்து முன்னேறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செய்யுங்க. ஏன்னா என் படிப்பால் தான் நான் இப்போ பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன். நான் நிறையா படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜோட ஃப்ரெண்டும், ஆமாம் சார், மனோஜ் நிறையா படிச்சிருக்கான். சொல்லப்போனால் இவங்க வீட்டிலையே அதிகமாக படித்தது மனோஜ் தான். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நல்லா பிஸ்னஸ் செஞ்சு இந்த பெரிய கடையோட ஓனராகவும் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ் என்னெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்றத அவர்கிட்ட சொன்னதை கேட்டுட்டு, பரவாயில்லையே மனோஜ், நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்களா, படிப்போட அருமை பெருமை உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு, இன்னும் நீங்கள் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு மனோஜை பாராட்டி பேசுனது மட்டும் இல்லாமல், நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் செய்ய நிறைய அனுபவம் இருக்குது, உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் என் ஸ்கூலில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பசங்க நல்லா படித்து முன்னேறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னது, ஃபங்க்ஷனுக்கு நான் வரணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம், நீங்கள் தான் ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரீங்கன்னு சொல்லி பசங்கக்கிட்டலாம் நான் சொல்ல போகிறேன். அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்கல்ல, உங்ககிட்ட இருந்து நிறையா வந்து கற்றுக்கணும், அவங்களும் கற்றுக்கணும்னு நினப்பாங்கல்ல, நீங்கள் தான் எங்கள் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு சரிதான், புரியுது. ஏன்னா நான் நிறைய படிச்சிருக்கேன், பிஸ்னஸை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அதனால் பசங்கக்கிட்ட வந்து நான் பேச தயாராகவே இருக்கேன். அதுவும் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்ருக்கீங்க, நான் வராமல் இருப்பேன்னா கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்ட மாதிரியே அங்கே தேவையான பொருள் எல்லாத்தையுமே மனோஜ் ரொம்ப சந்தோஷமாகவும் கொடுக்குறாரு. உடனே மனோஜோட ஃப்ரெண்டு, பாத்தியா மனோஜ், நீ நிறையா படிச்சிருக்கிறதுனால பெரிய பெரிய ஸ்கூலுக்கெல்லாம் ஒன்றை வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு நல்லாவே வந்து மரியாதை பண்ணணும்னு பார்க்குறாங்க. நீ படிப்பால் இப்படிலாம் முன்னேறுவ, அதுவும் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் உன்னை கூப்பிட்டு பெருமைப்படுத்த போகிறாங்கன்னு நினைக்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன சாதாரணமாக நினச்சிட்டிங்களா? என் அருமை என் வீட்டில் இருக்க என் அப்பா, அந்த முத்துன்னு, என் தம்பி அந்த மீனாக்கெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவங்க என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நான் எவ்வளோ பெரிய ஆளாக போகிறேன் தெரியுமா அப்படின்னு சந்தோஷமாக தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட மனோஜ் பேசிகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த மனோஜும், ரோகிணி இங்கே வா, சீக்கிரம் வா ரோகிணி அப்படின்னு கூப்பிட, என்ன மனோஜ், நான் அங்கே பார்லர்லேயும் வேலை பார்த்துட்டு வீட்லேயும் வந்து இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன், நீ என்னடானா, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி யார் வந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, யார் வந்தாங்க, என்ன கடையில் நல்ல கஸ்டமர் நிறைய வந்தாங்களா, பெரிய லாபம் கிடச்சதான்னு கேட்கும்போது, என்ன ரோகிணி எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா மாதிரியே பணம் கிடச்சிருச்சான்னு மட்டும் கேட்குறியே, இன்றைக்கி கடைக்கு வந்த ஒருத்தரால் என்னை நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா? ஆமாம், ஒரு பெரிய ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் வந்தார், என்னோடய படிப்பெல்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னை எவ்வளோ பெருமையாக பேசினாரு. அது மட்டுமா, அவங்க நடத்த போகிற ஃபங்க்ஷனுக்கு நான் தான் வரணும்னு என்னை கூப்பிட்ருக்காரு. அங்கே நிறைய பசங்க இருப்பாங்க போல், என்ன மாதிரியே அவங்களும் படித்து முன்னேறணும், பெரிய ஆளாகணுன்றதுக்காக நான் அங்கே போய் அந்த பசங்கக்கிட்டலாம் பேசணுமா, இப்படி என்னை பெருமைப்படுத்தி அதுவும் ஒரு ஸ்கூலுக்கு வர வச்சு என்னை பேச வைப்பாங்கன்னா நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன மனோஜ் உண்மையாவான்னு கேட்க, ஆமாம், அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது நான் என்னெல்லாம் பேசணும் அப்படின்றத நான் எழுதி அதே மாதிரி நிறைய பேசி அவங்க என்னை பாராட்டும் போது அதெல்லாம் பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் எவ்வளோ படிச்சிருக்கணும், அதே மாதிரி படிப்பு முக்கியன்றத அங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் நான் புரிய வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக மனோஜ் என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு வீட்டில் உட்காந்து ஒவ்வொன்றா எழுதி பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் முன்னாடியும் பேசி காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு மனோஜ். இது எல்லாத்தையும் பார்த்த விஜயா, மனோஜ் உனக்கு என்ன மனோஜ் ஆச்சு அப்படின்னு கேட்க, அம்மா
எனக்கு எதுவும் ஆகலம்மா. நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேம்மா. என் அருமை பெருமை தெரியாமல் இந்த வீட்டில் இருக்க முத்து, மீனா எப்போ பார்த்தாலும் என்னை ஏளனமாக பேசி சிரிப்பாங்கல்லம்மா. இப்போ பாருங்க, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன். என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்கம்மா. என்னை பெருமைப்படுத்த போகிறாங்கம்மா. நீங்கள் என்னை படிக்க வச்சதுக்கு நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லைம்மா, நான் உன்னை படிக்க வச்சேன். பிஸ்னஸில் சரியாக எந்த ஒரு வருமானமும் உன்னால் வந்து பார்க்க முடியல. உன்னால் பிஸ்னஸை கவனிக்கவே முடியல அப்படின்னு அப்பாவும் நீங்களும் எவ்வளோ என்னை திட்டியிருக்கீங்க. நீ வந்து பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னு சொல்லி எங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்னு அப்பா எவ்வளோ கேள்வி கேட்டாங்க. இப்போ பாருங்க, என்ன நீங்கள் படிக்க வைக்க போய் தான் இப்போ என்னுடைய பெருமையெல்லாம் அவங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனில் சொல்ல போகிறாங்களாமா. என்ன மாதிரியே எல்லாரும் நிறைய படித்து வரணும் அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்களாமா அப்படின்னு சொல்ல, மனோஜ் உண்மையாவா? உன்னையா வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்க, ஏம்மா என்னெல்லாம் கூப்பிட மாட்டாங்களா? இந்த வீட்டிலையே நான் தாம்மா நிறைய படிச்சிருக்கேன். நான் என்ன இந்த முத்து மீனா மாதிரியாம்மா படித்த படிப்புக்கேற்ற பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன். என் அருமை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், மற்றவங்களுக்கு கூடவா புரியாமல் இருக்கும்? அதனால தான் என்ன ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இப்போ கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் காலேஜ்லேயும் என்னை கூப்பிடுவாங்க. இதே மாதிரி நான் நல்லா படிச்சிருக்கிறதுனால எனக்கு பேரும் புகழும் கிடைக்க போதுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் மனோஜ், என்னைக்கா இருந்தாலும் நீ பெரிய ஆளாவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அம்மா என்னை பார்க்க இனி நிறைய பேர் இந்த வீடு தேடி வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மனோஜ், இதனால் ஏதாவது உனக்கு பணம் கிடைக்குமான்னு கேட்கும்போது, பணம் கிடைக்குது கிடைக்கல, ஆனால் பேரும் புகழும் கிடைக்கும்லம்மா. அப்படியெல்லாம் எனக்கு எல்லாரும் தேடி வந்து பாராட்டினாங்கன்னா என் கடைக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், இப்போ தான் உன்னை நான் படிக்க வச்சதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க விஜயா. உடனே முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, முத்துவும் மீனாவும் மனோஜை எவ்வளோ ஏளனமாக பேசி அவமானப்படுத்தியிருப்பாங்க. அண்ணன்ற மதிப்பு மரியாதையை மனோஜுக்கு முத்து என்றைக்கும் கொடுத்ததே இல்லை. இப்போ பார்த்தீங்களா, தேடி வந்து பெரிய ஸ்கூலுக்கு மனோஜை வந்து கூப்பிட்ருக்காங்க ஃபங்க்ஷனுக்காக. அப்படின்னா என் பையன் பெரிய ஆள் தானேங்க. இந்த படிப்பு மனோஜுக்கு இருக்கிறதுனால அவன் கண்டிப்பாக முன்னேறி காட்டு தான் போகிறான். மனோஜோட அருமை தெரியாமல் முத்துவும் மீனாவும் அங்கே என்னவோ சம்பாதிச்ச பணத்தை வீண் செலவு செஞ்சுக்கிட்டு மாடியில் ஒரு ரூம் கட்ட முடியாமல் இப்படியே அடுத்தவங்கள பேசிக்கிட்டே இருக்க வேண்டிதான் அப்படின்னு மனோஜை பாராட்டி பேசுகிற மாதிரி முத்து மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே பேசுகிறாங்க. ஆனாலும் மனோஜ் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக என்னெல்லாம் பேசணுன்றத மறுபடியும் மறுபடியும் பேசி பார்க்குறாரு. ஆனால் மற்ற எல்லாருமே நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்க, இங்கே வந்து ரோகிணிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. உடனே மனோஜ், போதும் மனோஜ், நீ என்ன இப்போ ஸ்கூலில் போய் படிக்கவா போகிற? இல்லை உன்னை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க, அவ்வளவு தானே. நீ நிறைய படிச்சிருக்கிறதுனால நீ எப்படி படித்த, என்ன செய்யலாம் படிக்கிறதுக்குன்னு அதை மட்டும் போய் சொன்னால் போதும். ஆமாம், எந்த ஸ்கூலுக்கு உன்னை கூப்பிட்ருக்காங்க? யார் வந்து கூப்பிட்டா? அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு இங்கே வந்து ரோகிணி கேள்வி கேட்குறாங்க. ரோகிணிக்கு தெரியாது அவங்க பையன் கிறிஷ் படிக்கிற அதே ஸ்கூலுக்கு தான் இங்கே வந்து மனோஜ் போக போகிறாருன்னு. அதனால் கேள்வி கேட்டுட்ருக்க, எங்கே போனால் உனக்கு என்ன தானே கூப்பிட்ருக்காங்க, நான் தானே ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். என் அருமை அந்த முத்துவுக்கு தெரிலனாலும் நீயும் இப்படி பேசுகிற பற்றியா? நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத, நான் ஸ்கூலில் போய் ஃபங்க்ஷனை வந்து முடிச்சுட்டு நல்லபடியாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு மனோஜும் கிளம்பி போக, உடனே விஜயாவும் இனி மனோஜை பெரிய பெரிய காலேஜ்லலாம் பேச கூப்பிடுவாங்க. இன்னைக்கு ஸ்கூலில் பேச போகிற மனோஜை எல்லாரும் பாராட்டுவாங்க. என் பையன் மனோஜாச்சே, மனோஜால் என்னைக்கும் எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடச்சிருக்கு. மனோஜால் எனக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது. மனோஜோட அம்மா தான் இந்த விஜயான்னு நான் வெளியில் போகும்போதெல்லாம் என்னை ரொம்ப பெருமையாக பாராட்டி பேச போகிறாங்க அப்படின்னு இங்கே மனோஜை நினச்சி ரொம்பவே பெருமையாக நினச்சிட்ருக்குறாங்க விஜயா. இங்கே மீனா வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கே பூ கொடுக்க கிளம்புறாங்க. முத்துவும் மீனா கிட்ட சொல்லிட்டு சவாரிக்கு கிளம்புறாரு. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, மீனா கொஞ்சம் நில்லு, நீ எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்க, அத்தை எப்பயும் போல் பூ கொடுக்க கிளம்புற. அத்தை, இங்கே ரவி ஸ்ருதி அவங்க வேலைக்கு போகும்போது எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்கள் பையன் வெளியில் கிளம்புனா கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன மட்டும் ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, அது வேறு ஒன்றும் இல்லை, தினமும் பூ கொடுக்க கிளம்பி போகிற, உனக்கு எவ்வளோ தான் வருமானம் வருது, அதை பற்றி என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறியே. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கிடைக்கிற பணத்தை என்கிட்ட கொடுத்தா நான் வந்து அதை சேர்த்து வைப்பேன்ல அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டாத்த, எங்களுக்குன்னு கொஞ்சம் செலவு இருக்குது, வெளியில் கடன் இருக்குது, எங்களுக்கும் நிறைய பணம் தேவை இருக்குத்த, அதனால் சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டா நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. சரி, எவ்வளோ தான் உனக்கு வருமானம் வருது, தினமும் உனக்கு எவ்வளோ தான் வந்து பணம் கிடைக்கும்னு கேட்கும்போது, அத்தை
மாதம் மாதமும் எனக்கு பணம் கிடைக்கும், தினமும் பணம் தரவங்க தருவாங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், தினமும் அவனுக்கு வர வருமானமே அதிகமாக இருக்குது, நீ எல்லாம் அப்படி சம்பாதிக்க முடியாதுல்லன்னு கேட்க, ஏன் அத்தை முடியாது, நான் என்ன பூ கொடுக்குற வேலை மட்டுமா செஞ்சிட்ருக்கேன், டெக்கரேஷன் ஆர்டரையும் பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லை டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக ஒரு நாளைக்கு எனக்கு 10,000 ரூபா கூட வரும் த அப்படின்னு சொல்ல, அவ்வளோ பணம் வந்து என்ன பிரயோஜனம், அந்த பணத்தை வச்சு நீ என்ன நகை வாங்கிட்டியா, இல்லை மாடியில் வந்து ரூம் கட்டிட்டியா, எல்லாத்தையும் உன் அம்மா கிட்டேயும் உன் தங்கச்சிக்கிட்டேயும் தானே கொடுத்து வீண் செலவு செஞ்சுட்டு இருந்த, உன் தங்கச்சி கல்யாணத்தில் முத்துவால் பிரச்சனை வந்தது, அந்த சீதாவுக்காக நீ வெளியிலலாம் முத்துவையும் கடன் வாங்க வச்சு இப்போ அந்த கடனுக்கு கொடுக்கறதுக்கு தான் பணம் வருது அப்படி தானே, அதுக்காக நீ போய் வெளியில் சம்பாதிக்கிற, ஏன் மீனா வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்குற நீ மாமியாருக்கும் கொஞ்சம் பணம் கொடுக்கணும்னு என்னைக்காவது சம்பாதிக்கிற பணத்துலேருந்து கொடுத்துருக்கிறியான்னு கேட்க, அத்தை நீங்களும் நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க, அது மட்டும் இல்லை டான்ஸ் கிளாஸ் நடத்துனீங்க, உங்களுக்குன்னு வருமானம் வந்தது, மாமாவோட பணத்தையும் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, ஆனால் நாங்கள் அப்படி இல்லையே, உங்கள் பையன் கார் டிரைவராக இருக்கார், சரியான வருமானம் வரலனா என் பணத்தை வச்சு தான் நாங்கள் வீட்டு செலவுக்கே பணம் கொடுக்கணும், எங்கள் நிலைமை உங்களுக்கு புரியாதான்னு கேட்கும்போது, இப்படியே பேசு, என்னைக்கா இருந்தாலும் மனோஜ் மாதிரி முத்துவால வர முடியாது, முன்னேறவும் முடியாது, என் பையன் மனோஜ் எவ்வளோ பெரிய ஆளாக போகிறான்னு பார்த்துக்கிட்டே இரு, நீ சம்பாதிக்கிற பணம்லாம் எனக்கு தேவையே இல்லை, மனோஜே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறான், இந்த சின்ன வீட்டில் இருக்கிறத விட மனோஜை தேடி இன்னும் நிறைய பேர் வருவாங்கல்ல, மனோஜ் சீக்கிரமாகவே எனக்காகவே ஒரு புது வீடு வாங்க தான் போகிறான், பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்ல, சரித்த நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா நீங்கள் தான் வந்து தலை குனிஞ்சு நிற்பீங்க, அதனால் பார்த்து பேசுங்கத்த, எனக்கு வெளியில் வேலை இருக்குது, நீங்கள் வேணும்னா வீட்டில் வேறு யார்கிட்டையாவது இப்படி பேசிகிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. வர வர இந்த மீனா என்ன மதிக்கிறதே இல்லை, சம்பாதிக்கிற பணத்தில் என்னவோ பெருசாக வீடு கட்டிடுவா போல், அந்த பேச்சு பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து மீனா மேலே உள்ள கோவத்தில் அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. மறுபடியும் மனோஜை பார்க்கறதுக்காக அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த ஆள் மனோஜை தேடி கடைக்கு வராரு. கையில் நிறையா பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு மனோஜை அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதுக்காக முறையாக வந்து பேசுகிறதுக்காக வராரு. உடனே மனோஜும் வாங்க சார் வாங்க, எப்படி இருக்கீங்க, மறுபடியும் என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, இல்லை அன்றைக்கி நீங்கள் எங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நான் பேசிட்டு போனேன், அதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லார்கிட்டேயும் உங்களை பற்றி நான் சொன்னேன், அவங்க உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டாங்க, அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டதால் நான் வந்து முறையாக பேசி உங்களை கூப்பிடணும்ல, என்னதான் இருந்தாலும் நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் கடைக்கு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்குன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லைங்க உங்கள் வீடு எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரியாது, இருந்தாலும் பிஸ்னஸ் மூலமாக தான் உங்களை எனக்கு தெரியும், கடைக்கு வந்து உங்களை கூப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பூவெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் வரணும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக அங்கே வந்த ஆளும் மனோஜுக்கு அங்கே பூவெல்லாம் கொடுத்து பேசி அங்கே தன்னுடைய ஸ்கூலுக்கு வர சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. இதை பார்த்த மனோஜுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தானே நானும் அங்கே போய் என்னெல்லாம் பேசணுன்னு நான் பேசியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து பூவெல்லாம் கொடுத்து எவ்வளோ முறையாக என்னை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் கண்டிப்பாக போவேன். என் பெருமை என் அருமை பெருமை எல்லாருக்கும் தெரிய தான் போகுது. என்னை எல்லாரும் பாராட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்து நம்ம கடையில் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்கள்ல என்னை அவங்கவுங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் கூப்பிடுறதுக்காக. அப்போ நான் ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன்னா யாராவது என்னை மதிப்பாங்களா? அதுக்குன்னே ஒரு வீடு வாங்கணும் போலையே. முதல்ல ரோகிணியை ஃபோன் பண்ணி வர சொல்வோம். இதை பற்றி பேசினாதான் ரோகிணிக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லரில் வேலை பார்த்துட்ருக்க ரோகிணிக்கு மனோஜ் ஃபோன் பண்ணுறாரு. உடனே இங்கே ரோகிணியும் என்ன மனோஜ் நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன்னு சொல்லும்போது, நீ என்ன செய்வியோ தெரியாது, உடனே நீ கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்றாரு. இல்லை மனோஜ் பார்லரில் நிறைய கிளைண்ட் இருக்காங்க, அது மட்டும் இல்லை பார்லரோட ஓனர் வேற வரப்போகிறாங்களாம், நான் வந்து பேசிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்ல, உன்னுடைய வேலையை அப்புறமா பார்த்துக்க, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல, சரி மனோஜ் நீ ஃபோனை வை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அங்கே வந்த பார்லரோட ஓனர்கிட்ட பேசிட்டு, மனோஜ் வர சீக்கிரமாக வர சொன்னாரே எதுக்குன்னு தெரியல, முக்கியமான விஷயம்னு வர சொல்லிட்டு இருக்காரே அப்படின்னு ரோகிணி உடனே அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே ரோகிணி வந்ததை பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக, என் வாழ்க்கையில் நீ வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இப்போ என்ன நல்லது நடந்துருச்சுன்னு என்னை உடனே வர சொன்னேன்னு கேட்குறாங்க. ரோகிணி நான் ஒரு புது வீடு வாங்கலான்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வீடு வாங்க 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்தது பத்தாதா, இப்போ வீடு வாங்க போகிறேன்னு உன் வீட்டில் சொன்னால் யாராவது ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ கொஞ்சம் அமைதியாக பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இங்கே பாத்தியா
பூவெல்லாம் கொடுத்து ஸ்கூலில் வந்து பேச என்னை கூப்பிட்ருக்காங்கல்ல, என்னோட அருமை பெருமை தெரிஞ்ச அவங்க வீடு தேடி வந்தா, என்ன இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிற மனோஜ் சின்ன வீட்டில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி அவங்களாம் என்ன நினைப்பாங்க? நம்ம வீடை பார்த்தா யாராவது என்னை மதிப்பாங்களா? அந்த வீட்டில் முத்து மீனாக்குன்னு இன்னும் ரூம் கூட இல்லை. நமக்குன்னு ஒரு சின்ன ரூமை கொடுத்துருக்காங்க. அதில் தங்கியிருந்தா யாராவது வீடு தேடி வரவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நான் ஒரு பெரிய வீட்டில் இருந்தால் தான் நமக்கு வர வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். நம்மளை பாராட்டுவாங்க. சொல்லப்போனால் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறேன்ல, அங்கே அங்கே பேசிட்டு வந்ததுக்கப்புறமா இதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு அந்த ஸ்கூல்லேருந்து வந்தவர், அங்கே வேலை பார்க்குறவர் என்னை பாராட்டி பேசினார். உங்களை வீடு தேடி வந்து கூப்பிடுறதா தான் இருந்தேன்னு சொன்னார். நல்ல வேலை நம்ம வீட்டுக்கு வரல. ஏன்னா அந்த வீடு ஒன்றும் எனக்கு சொந்தமான வீடு இல்லையே, எங்கள் அம்மாவோட வீடாச்சே. நமக்குன்னு வீடு இருந்தால் தானே இப்படி யாராவது என்னை பார்க்க வந்தால் வீடை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க, நம்மளையும் கொஞ்சம் நல்ல விதமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் கொஞ்சம் பொறுமையாக இரு, புரிஞ்சிக்க. ஏதோ நீ நல்லா படிச்சிருக்கேன்னு ஒரு ஸ்கூலில் உன்னை பேச கூப்பிட்ருக்காங்க, அவ்வளவுதான். இங்கே போய் நீ பேசினாலும் நிறைய பேர் உன்னை தேடி வருவாங்கன்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்கும்போது, நான் மற்றவங்க முன்னாடி பேசினாலே என் திறமை என்ன, என்னுடைய புத்திசாலித்தனம் எப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக நான் படித்த படிப்புக்காக இப்படி என்னை பாராட்ட எல்லாரும் தேடி வரதான் போகிறாங்க. அதுக்காக இனி என் அம்மாவோட வீட்டில் இருக்கணும்னு எனக்கு எண்ணமே இல்லை. புதுசாக வீடு வாங்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். இதை பற்றி பேச தான் உன்னை வர சொன்னேன். நீ என்னடானா நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்போ வீடு வாங்க வேண்டாம், பணத்தை வீணாக செலவு செய்ய வேண்டான்னு சொல்கிற. இப்போ நம்மக்கிட்ட பணமே இல்லை ரோகிணி, ஆனாலும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்ல, அதே எப்படி? ஏற்கனவே மாதம் மாதம் கொடுக்குற கஸ்டமர்லாம் அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு தான் கடைக்கு நீ பொருள் வாங்கிட்டு இருக்க. பெருசாக எந்த லாபமும் வரல. அதுலேயும் அந்த ராஜா அவங்க அந்த ராணின்னு 2 பேருமே செஞ்ச பிரச்சனையால் அவங்களுக்கு வேறு மாதம் மாதம் 25,000 பணம் கொடுக்கணும். நம்ம கடையிலேருந்து 3 லட்ச ரூபா பணத்தை யாரோ எடுத்திருக்காங்க. இப்படி பெருசாக நமக்கு லாபம்னு எதுவுமே வரல. அடுத்தவங்க நம்மளை ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போகிறது தான் நடந்துட்டுருக்கு இந்த கடையில். இதில் நம்ம வீடு வாங்கணுமா? வீடு வாங்க எவ்வளோ பணம் தேவைப்படும்னு உனக்கு தெரியும்ல. இதெல்லாம் உன் அம்மா கிட்டேயும் உன் அப்பா அண்ணாமலை கிட்டேயும் போய் முதல்ல சொல்லு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்கிறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி, நீ தான் எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன், நீயே எப்படி பேசினா எப்படி? நீ தான் எனக்கு உதவி செய்யணும், வேறு யார் இருக்கா எனக்கு உதவி செய்கிறதுக்கு? நீ அந்த பார்லரோட ஓனராக இருந்தப்ப நிறைய வருமானம் வந்தது. இப்போ வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குற, ஆனாலும் நல்ல வருமானம் உனக்கு வருதில்ல. எனக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மனோஜ். உடனே ரோகிணியும், நான் என்ன தான் செய்ய முடியும்? என் பையனோட படிப்பு செலவை பார்க்கணும், மாதம் மாதம் என் அம்மாவுக்கு வேறு பணம் அனுப்பணும், இந்த விஜயாத்தைக்கு வேறு பணம் கொடுக்கணும், வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கணும்னு இப்படி நான் நிறைய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன். அப்பப்போ பிஏ தினேஷ் வேறு பணம் கேட்டு உன்னை பற்றின உண்மையை சொல்லிடுவேன்னு ஃபோன் பண்ணிகிட்ருப்பான். அவனுக்கும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது இந்த மனோஜ் அது எதை பற்றியுமே புரிஞ்சுக்காம நான் வேற உதவி செய்யணும்னு கேட்குறாரே அப்படின்னு ரோகிணிக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே மனோஜும், நீ கோவப்படாத ரோகிணி, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இதை பற்றி பேசினேன். அவர் தான் சொன்னார், நீங்கள் வீடை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா 5 லட்ச ரூபா பணத்தை கொடுங்க, அப்புறம் மாதம் மாதம் பணத்தை கொடுத்து மொத்த பணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தமாயிரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் நம்ம பெரிய வீட்டுக்கெலாம் போனால் சந்தோஷமாக தானே இருக்கும். ஏற்கனவே நம்ம பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம், இப்போ தெளிவாக தானே நம்ம முடிவெடுப்போம், மறுபடியும் ஏமாற வாய்ப்பு இல்லையே. அது மட்டும் இல்லை ரோகிணி, எத்தனை நாள் தான் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஒரே வீட்டில் இருக்கிறது அப்படின்னு இங்கே வந்து மனோஜ் பேச ஆரம்பிக்க ரோகிணி யோசிக்கிறாங்க. அதுவும் சரிதான், எப்படியாவது மனோஜை தனியாக கூப்பிட்டு போயிடணும், தனி கொடுத்தனும் தான் நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். மனோஜே இப்போ அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, நம்ம தனியாக போயிடலான்னு சொல்கிறாரு. இதை ஒரு காரணமாக வச்சு பேசாமல் நாங்கள் புது வீடு வாங்கிட்டு தனியாக போகிறோன்னு சொல்லி கிளம்பியாச்சுன்னா என் பையன் கிறிஷையும் நான் வந்து அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன். கிறிஷ் தான் என் பையன்னு மனோஜ்கிட்ட சொல்லி புரிய வச்சு அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல. விஜயாத்தை கூட இருந்தால் தானே பிரச்சனை. மனோஜை தனியாக கூப்பிட்டு போயிட்டா மனோஜுக்கு வேறு வழி இல்லை, நான் தான் முக்கியம்னு நான் என்ன சொன்னாலும் கேட்பார்ல. அதுக்காகவாது மனோஜ் இப்படி பேசுகிறத நம்ம புரிஞ்சுக்கணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நான் நல்லா யோசித்து பார்த்தேன், நீ சொல்கிறதும் சரிதான், பேசாமல் நம்ம புது வீடு வாங்கிடலாமா? புது வீட்டுக்கே நம்ம போயிடலாம். ஆனால் நம்ம 2 பேரும் தானே தனியாக போவோம் அப்படின்னு கேட்கும்போது, அம்மா அப்பா என்ன செய்வாங்க? அம்மாவையும் கூட கூப்பிட்டு போவோம். நான் வீடு வாங்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறது என் அம்மா தானே அப்படின்னு சொல்ல, மனோஜ் என்ன பேசுகிற நீன்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நான் உனக்கு இந்த வீடு வாங்க உதவி செய்கிறேன்,
அதே மாதிரி நீயும் கொஞ்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணு. நாம் 2 பேரும் கஷ்டப்பட்டு வாங்குற வீட்டுக்கு நம்ம தான் ஓனராக இருக்கணும். மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் நாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்ச நாள் நம்ம தனியாகவே இருக்கலாம் மனோஜ் அப்படின்னு ரோகிணி பேசி புரிய வைக்க, எப்படியோ ரோகிணி வீடு வாங்கலான்னு சொல்லி ஒத்துக்கிட்டா அதுவே போதும்னு, சரி ரோகிணி, நீ உன்னால் முடிஞ்ச பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு. முதல்ல அந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு இங்கே வந்து மனோஜும் முடிவெடுக்கிறாரு. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கிறிஷுக்காக நான் வந்து என்ன வேணாலும் செய்வேன். என் பையன் கிறிஷ் இப்போ தனியாக இருக்கான். அங்கே தங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே இந்த வீடை மட்டும் வாங்கிட்டோம்னா அப்புறம் நானும் மனோஜும் தனி கொடுத்தனம் போகிறோன்னு வந்துடுவோம். கொஞ்ச நாள் கழித்து கிறிஷையும் கூப்பிட்டு வந்து நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி புதுசாக ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க. ஸ்கூல்லேருந்து வந்த அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. உடனே விஜயாவும், என்னங்க என்னாச்சு, ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கீங்கன்னு கேட்க, இல்லை விஜயா, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கும் ஸ்கூல்லேருந்து சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படியா, எவ்வளோங்க வந்திருக்கு சம்பளம்? இல்லை, முன்னாடியெல்லாம் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க மாதம் மாதம், நான் தான் அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வைப்பேன். இப்போ நீங்கள் வீட்டிலேயே இருக்கீங்களா, அதான் நீங்கள் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 25,000 ரூபா பணம் இருக்குது. இந்த பணத்தை கொஞ்சம் கவனமாக வை விஜயா. இல்லையா உன்னால் இந்த பணத்தை பார்த்துக்க முடியாதுன்னா சொல்லு. முத்து மீனா கிட்ட கொடுத்தா அவங்க இந்த பணத்தை நல்லபடியாக பார்த்துப்பாங்க. நான் சம்பாதிக்கிறதே முத்துவுக்காகவும் மீனாவுக்காகவும் தான். அவங்க சீக்கிரமாக மாடியில் ரூம் கட்டணுன்றது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு. அதானே பார்த்தேன். சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொடுக்க கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல? அது என்ன அந்த மீனா மட்டும் ரொம்ப என்னவோ பொறுப்பாக இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க? நானே இந்த பணத்தை வச்சுக்கிறேங்க. நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் முத்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்டு வராரு. உடனே அங்கே வந்த உடனே அண்ணாமலை கிட்ட, அண்ணே நல்லா இருக்கீங்களா, என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஆமாம் ஞாபகம் இருக்குது. உங்கள் பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துனீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்ணே, நீங்கள் சரியான நேரத்தில் செஞ்ச உதவியால் என் பொண்ணோட கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடந்தது. ஆனால் நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திருப்பி கூட கேட்கவே இல்லை. இந்த பணத்தை நீங்கள் கடனாக கொடுக்காம அந்த பணத்தை நானே வச்சுக்கணும்னு கொடுத்தீங்கல்ல, அதான் உங்கள் நல்ல மனசுக்காக நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அண்ணாமலைக்கு தெரிஞ்ச அந்த ஆளும் பேசிகிட்டு இருக்க. உடனே நீங்கள் முதல்ல உட்காருங்க, மீனா காஃபி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும், அப்பா நான் உங்களை பார்க்க வரும்போது நான் இவரை பார்த்தேன்ப்பா, நானும் வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பொண்ணும் உங்கள் மாப்பிள்ளையும் இப்போ சந்தோஷமாக இருக்காங்கல்ல, நல்லா இருக்காங்கல்ல, அதுவே எனக்கு போதும். நீங்கள் பணத்தை திருப்பி தரணும்னு நான் தரவே இல்லையே உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். என் பணம் வீணாக செலவாகிறத விட இப்படி மற்றவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நான் உதவி செஞ்சேன். நீங்கள் என்னடானா பணத்தை கொடுக்க திருப்பி வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க, அதானே, நீங்கள் பணத்தை திருப்பி தரணும்லாம் எங்கள் அப்பா யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. உதவி செய்கிற என் அப்பா எதையும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலையை முத்து ரொம்ப பெருமையாக பேச, என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. அந்த உதவிக்கு, நீங்கள் செஞ்ச உதவிக்கு நான் நன்றி சொல்லணுன்னா அந்த பணத்தை நான் திருப்பி தந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா பணத்தை இங்கே அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாரு. உடனே அண்ணாமலை, நான் இதெல்லாம் நீங்கள் திருப்பி தருவீங்கன்னு நினைக்கலன்னு சொல்ல, அண்ணே வாங்கிக்கங்கண்ணே, என்னைக்கா இருந்தாலும் இன்னொரு முறை எனக்கு உதவின்னு வரும்போது கண்டிப்பாக உங்களை தேடி வருவேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்கும்போது விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்ல, என் வீட்டுக்காரர் உதவி செய்யும் போதெல்லாம் நான் கோவமாக பேசியிருக்கேன், ஆனால் இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்காரா, பரவாயில்ல, இதையாவது திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்களே அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. அந்த பணத்தையும் அண்ணாமலை வாங்கி வச்சுக்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாங்க, அண்ணே உங்களை கூப்பிட்டு போய் விடட்டுமான்னு கேட்க, இல்லை தம்பி, இங்கே பக்கத்தில் ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட நன்றி சொல்லி வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அந்த ஆள் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே அண்ணாமலையும், விஜயா இந்த பணத்தையும் கொஞ்சம் கவனமாகவே வை. இந்த பணம் இருக்கிறது உன் பையன் மனோஜுக்கு தெரிஞ்சதுன்னு வை, அப்புறம் அந்த பணத்தை எப்படி எடுக்கலான்னு யோசிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த சமயம் அங்கே வந்த மனோஜ், என்னப்பா நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்பா நான்லாம் அப்படி இல்லைப்பா, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், உங்கள் பணத்தை பார்த்து நான் ஏன்ப்பா பொறாமப்படணும்? உங்களுக்கு என்னவோ இப்போ இந்த 2 லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்கு, ஆனால் தினமும் எனக்கு வருமானமே 2 லட்சத்துக்கு மேலே வருதுப்பா, நானாவது உங்கள் பணத்தை பார்த்து ஆசைப்படுறதாவது அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அண்ணாமலையும், இவ்வளோ சம்பாதிக்கிற நீ எப்போ பார்த்தாலும் உன் அம்மா கிட்ட உதவி கேட்டு நிற்கிற, இல்லைனா என்கிட்ட உதவி கேட்டு நிற்கிற, இல்லை சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே யாருக்காவது கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிற, சம்பாதிக்கிற ஆனால் அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லையே, வீட்டுக்கு பெருசாக நீ என்ன செஞ்ச? இல்லை, நீ நிறைய சம்பாதிக்கிறனா
உங்களுக்காக நீ ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், இல்லை அந்த வருமானத்தை சேர்த்து வச்சிருக்கலாம், ஏதாவது செஞ்சியா அப்படின்னு சொல்ல பேசிகிட்டு இருந்த மனோஜ் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாரு. சரி விஜயா, பணத்தை கொஞ்சம் கவனமாகவே வை, சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு. சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப உடனே மீனா சொல்கிறாங்க, பரவாயில்லைங்க, மாமா கூட இப்போ மாதம் மாதம் சம்பாதிக்கிறாங்க, நல்ல வருமானம் வருது, பார்க்க சந்தோஷமாக இருக்குல்ல. யார்கிட்ட பணத்தை கேட்குறது அப்படின்ற நிலமையில மாமா இல்லைல்ல. நமக்காக மட்டும் இல்லை, அவருக்காகவும் சம்பாதிக்கணும்னு இப்போ வரைக்கும் வேலைக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மாமாவை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க மீனா. விஜயா கிட்ட இவ்வளோ பணம் இருக்கிறத மனோஜ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் மெதுவாக விஜயா கிட்ட கேட்குறாரு, அம்மா அப்பாவோட பணம் தானம்மா இது, இந்த பணத்தில் எனக்கு உரிமை இருக்குது தானம்மான்னு கேட்க, என்ன உரிமை இருக்குது? ஏற்கனவே உன் அப்பாவோட 27 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போனியே, அந்த உரிமையை விடவா? அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அப்புறமா நீ பேசு. இந்த பணத்தை என்ன நம்பி கொடுத்துருக்காரு உன் அப்பா. இந்த பணத்தை பார்த்த உடனே, அதான் உங்கள் அப்பா சொன்னார்ல, உடனே மனோஜ் தான் இந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுப்பான்னு. அப்படி ஏதாவது நீ செஞ்சேன்னு வையே, நானே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொடுத்த பணத்தை தன்னுடைய அலமாரியில் கொண்டு போய் விஜயா வைக்கிறத ரோகிணியும் மனோஜும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ், உங்கள் அம்மா கூட பணம் தான் முக்கியம், தன்னுடைய பையன் முக்கியமே இல்லைன்னு நினைக்கிறாங்க போல. நீ வீடு வாங்கணும்னு நினச்சியே, என்னால் 1 லட்ச ரூபா பணம் தான் ஏற்பாடு பண்ண முடிஞ்சுது. வெளியிலலாம் உனக்காக என்னால் கடன் வாங்க முடியாது. ஏற்கனவே உங்கள் அம்மா கிட்ட அவமானப்பட்டு நிற்கிறேன். நான் கடன் வாங்கியே உனக்கு உதவி செஞ்சாலும் அப்புறம் நான் தான் அவங்கக்கிட்ட மாட்டிப்பேன். உனக்காகலாம் நான் தலை குனிஞ்சு நிற்க முடியாது. 1 லட்ச ரூபா பணம் என்கிட்ட இருக்குது. மீதி 4 லட்ச ரூபா பணத்தை நீ தான் ஏற்பாடு பண்ணணும். அது உன் அப்பா கிட்ட கேட்டு வாங்குவியோ இல்லை உன் அம்மா கிட்ட கேட்டு வாங்குவியோ எனக்கு தெரியாது. ஆனால் நீ சொன்ன மாதிரியே நம்ம புது வீட்டுக்கு போகணும்ல, அதுக்காக எல்லா ஏற்பாடையும் நீ செஞ்சாதான் நான் உன் கூட புது வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போகிறாங்க. உடனே மனோஜ், ரோகிணி இப்படி சொன்னதுக்கப்புறமா நானும் வெளியில் கடன் வாங்க போகிறதில்ல. என் அப்பாவோட பணம் இங்கே இருக்குது, 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் இருக்குது, அதையும் எடுக்க வேண்டியதான். மீதி பணத்தை கடையிலேருந்து எடுக்க வேண்டியதான். முதல்ல நமக்கு வீடு தான் முக்கியம். மற்றவங்க நம்மளை பெருமையாக பேசணுன்னா நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். எத்தனை நாள் தான் இந்த வீட்டிலே இருக்கிறது? இதில் வேற என் அம்மா ரோகிணியை எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க, வீட்டை விட்டு ரோகிணியை அனுப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும். ரோகிணியும் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த புது வீட்டுக்கு போகணும். அந்த வீடை நான் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த வீட்டிலேயே இருந்தால் எங்கள் அம்மா ரோகிணியை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. என் கூட ரோகிணி அப்புறம் சந்தோஷமாக எப்படி வாழ முடியும்? அதுக்காகவே நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அலமாரியில் தானே இந்த பணம் இருக்குது, நாளைக்கே எடுத்துகிட்டு போய் புது வீட்டுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட வேண்டியதான். அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, தரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா இப்போ பணம் கிடச்ச உடனே எங்கள் அப்பாவுக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஏற்கனவே 27 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன்னு எங்கள் அம்மா வேறு என்னை அவமானப்படுத்துகிறாங்கல்ல, அதனால் யார்கிட்டையும் நான் கேட்கக்கூடாது, முதல்ல இந்த பணத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மனோஜும் யோசிக்கிறாரு. அதே மாதிரி விஜயா பார்வதி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் அலமாரியிலேருந்து இங்கே வந்து மனோஜ் பணத்தை எடுத்துடுறாரு. பணத்தை எடுத்த உடனே ரோகிணி கிட்ட காமிக்கிறாரு, பாத்தியா, நீ என்னவோ சொன்ன, என் அம்மா அப்பா எனக்காக பணம் கொடுக்க மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ உன் அம்மா உனக்காக பணம் கொடுத்தாங்களா? வீடு வாங்க போகிறத உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டியா, இல்லை உங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்கினியான்னு ரோகிணி கேட்குறாங்க. இல்லை இல்லை, யார்கிட்டையும் கேட்கல. நேற்று அப்பா உதவி செஞ்சதால் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் வந்து அந்த கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த பணம் அப்பாவோட சம்பள பணம்னு இருந்தது, எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ரோகிணி, நம்ம ஏற்கனவே 27 லட்ச ரூபா பணத்தை எங்கள் அப்பாவுக்கு திருப்பி தரணும். அது கூட இதையும் திருப்பி தந்துட வேண்டிதான். அது மட்டுமா, அந்த பணத்தையே இன்னும் எங்கள் அப்பா கேட்கல, இந்த பணத்தையா கேட்க போகிறாங்க? என்ன இருந்தாலும் நான் எங்கள் அப்பாவோட மூத்த பையனாச்சே, நான் என்ன செஞ்சாலும் என் அம்மா எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, என் அப்பா கண்டிப்பாக என்னை திட்டவே மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது, நீ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். நீ செய்கிறது தப்பு. முதல்ல கொண்டு போய் அந்த பணத்தை வை, இல்லைன்னு வை, உன்னால் நானும் தலை குனிஞ்சு நிற்கணும். நீ பாட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்து வீடு வாங்கணும்னு சொல்வேன். இதெல்லாம் அந்த முத்துக்கு தெரிஞ்சால் சும்மா விடுவாரா? இல்லை அந்த ஸ்ருதி ரவின்னு எல்லாரும் கேட்குற கேள்விக்கு உன்னால் நான் அவமானப்பட்டு நிற்கணுமா? முடிஞ்சால் அந்த வீடை வாங்குவோம், ஆனால் இப்படியெல்லாம் நீ செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி, நீ தானே சொன்ன
நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். நல்லபடியா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னா, அந்த புது வீட்டுக்கு போகணும்னு. அப்ப நான் உனக்காக தானே இதெல்லாம் செய்றேன். நீயே எனக்கு சப்போர்ட் பண்ணாம மாட்டி விட்டுருவ போல அப்படின்னு சொல்லும்போது, நானா மாட்டி விட்டேனா கூட எனக்கு பிரச்சனை வராது. நீயா மாட்டிக்கிட்டேன்னு வையி, இதெல்லாம் நான் தான் உனக்கு செய்ய சொன்னேன்னு என்னையும் இல்ல விஜயாத்த சும்மா விட மாட்டாங்க. அதுலயும் உங்க அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. என்ன சும்மா விட மாட்டாங்க. உடனே வீட்ட விட்டு வெளியில போன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நடக்கணுமா மனோஜ்? எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்குது. நீ பாட்டுக்கு இப்படி பணத்த கொண்டு வந்து நிக்கிறியே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட கேட்குறாங்க. விஜயா, நான் நேத்து உன்கிட்ட ரூ. 2,00,000 பணம் குடுத்தேன்ல, அந்த பணத்த எடுத்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்ல, ஏங்க நேத்து தான் பணம் குடுத்தீங்க, அதுக்குள்ள கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, மாடியில முத்துவுக்கும், மீனாவுக்கும் ரூம் கட்டணும்னு சொல்லி ஆளுங்கள வர சொல்லியிருந்தேன். அதனால என்கிட்ட ரூ. 2,00,000 பணம் இருக்கு. முத்து, மீனாவும் பணத்த சேர்த்து வச்சிருக்காங்க. வேலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே, ஏங்க இந்த பணத்த முத்து, மீனாக்கா குடுக்க போறீங்க? என்னங்க இதுன்னு கேட்கும்போது, முத்துவுக்கும், மீனாவுக்கும் நான் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். இங்க வந்து ஸ்ருதி ஏதாவது செய்ய போறான்னா, அவங்க அம்மா, அப்பா உதவி செய்றாங்க. அதே மாதிரி மனோஜும், ரோகிணியும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. பெரிய பிஸ்னஸ் செய்றாங்க. நல்ல வருமானம் வருது. அத வச்சு அவங்க பார்த்துப்பாங்க. ஆனா முத்துவும், மீனாவும் அப்படி இல்ல. இந்த குடும்பத்துக்காக நெறையவே சம்பாதிக்கிறாங்க. ஆனா என்ன செய்ய? குடும்பத்த பார்த்துக்கிற முத்துவுக்கும், மீனாவுக்கும் நான் எதுவும் செய்ய வேண்டாமா? அவங்க தான் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா, முத்து தான் வந்து முன்னாடி நிக்கிறான். அவனுக்குன்னு ஒரு ரூம எப்படியாவது கட்டி கொடுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். முத்துவால முடியலனாலும், ஒரு அப்பாவா இருந்து இதெல்லாம் நான் செஞ்சு தானே ஆகணும். மத்த எல்லா பசங்களுக்கும் ரூமுன்னு இருக்கும்போது, முத்துவுக்கு மட்டும் ரூம் இல்லாம இருந்தா எப்படி? நான் இதெல்லாம் யோசிச்சு தான் ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கேன். நாம கூட இங்க வெளியில தங்கிக்கலாம். ஆனா நீ தான் எனக்கு தனியா ரூம் வேணும்னு சொல்லி கேட்குறியே! ஆனா முத்து இப்படி வெளியிலேயே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட சரியா தோணல. அதான் நான் இப்படி எல்லா ஏற்பாடையும் செய்றேன்னு சொல்ல, "என்ன வேணாலும் செய்யுங்க. உங்க பணம். நான் திருப்பி குடுக்குறேன்" அப்படின்னு. அங்க அலமாரியில பார்க்குறாங்க. பணம் இல்லன்றத விஜயா பார்த்த உடனே, "ஏங்க பணத்த நீங்க ஏற்கனவே எடுத்துட்டீங்களா என்ன?" அப்படின்னு கேட்க, "நேத்து நான் உன்கிட்ட பணத்த குடுத்ததுக்கு அப்புறமா, அந்த பணத்த நான் பார்க்கவே இல்ல. இப்ப தான் உன்கிட்ட பணத்த திருப்பி தர சொல்றேன்." "என்ன விஜயா? என்ன பேசிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? நீ கவனமா வையின்னு சொன்னேல்ல. இல்லன்னா முத்துக்கிட்டயோ, மீனாகிட்டயோ அந்த பணத்த தருவோன்னு சொன்னனே." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க. நான் சரியா தான் வச்சேன். ஆனா பணம் இப்ப இல்லையே." அப்படின்னு சொல்லும்போது, "அது எப்படி வீட்ல வச்ச பணம் இல்லாம போகுமா?" அப்படின்னு பேசும்போதே, இந்த மனோஜ் தான் ஏதாவது செஞ்சிருப்பான் போல. அப்படின்னு சொல்லி, "ரோகிணி, மனோஜ் எங்கம்மா?" அப்படின்னு கூப்பிடுறாரு. ரூமில் தான் இருக்காரு அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து, மீனான்னு எல்லாரும் அங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் ரவியும், என்னாச்சு ஆண்டி அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நேற்று உன் மாமனார் பணம் கொடுத்தாரு. நான் கவனமாக அலமாரியில் வச்சுருந்தேன். ஆனால் அந்த பணம் இப்போ இல்லை. அதான் என்ன, யார் எடுத்தாங்க, என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே மீனாவை பார்த்து இங்கே கேட்குறாங்க விஜயா. என்ன மீனா, உனக்கு தான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, இந்த அலமாரியில் இருந்த பணத்தை நீ எடுத்தியா? ரூமை சுத்தம் செய்ய நீ தானே உள்ளே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, ரூமை சுத்தம் செய்ய தான் வந்தேன். நீங்கள் எங்கே பணம் வச்சுருக்கீங்க, அதை எடுக்கணுன்ற எண்ணத்துலலாம் நான் வரலை. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு என்றைக்குமே வராது. நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமாக வாழணும்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. மற்றவங்க பணத்து மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு தப்பு நடக்குதுன்னா, அதுக்கு காரணம் இந்த மனோஜா தான் இருக்கும். ஏன்னா, அவர் தான் எல்லாரோட பணத்தையும் எடுத்து தனக்குன்னு பயன்படுத்தணும்னு எப்பயுமே இப்படிப்பட்ட வேலையை செய்வாரு. உங்க பையன் பண்ற தப்பெல்லாம் மறந்துருங்க. எந்த தப்பும் செய்யாத என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு மீனா கோவமா பேச, உடனே அண்ணாமலையும், சரியா பேசுன மீனா. இங்க மனோஜ் என்ன தப்பு செஞ்சாலும் அதை பெருசாவே எங்க அம்மா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா எந்த தப்பும் செய்யாத நம்மளை மட்டும் நிக்க வச்சு இத்தனை பேர் முன்னாடி கேள்வி கேட்டு தலகுனிய வைக்கிறது தான் எங்க அம்மாவோட வேலையே. அப்பா, நானோ மீனாவோ அந்த பணத்தை பார்க்கலப்பா, எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. உடனே அண்ணாமலை, எனக்கு உங்க 2 பேர் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ரோகிணி, மனோஜ் எங்க அப்படின்னு கேட்க, அங்கே மனோஜ் மெதுவாக வராரு. என்னப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ எங்கே கிளம்பிட்ட இவ்வளோ சீக்கிரமானு கேட்கும்போது, வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குப்பான்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், என் பணம் எங்கே அப்படின்னு கேட்க, உங்கள் பணம் எங்கேன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்னு சொல்லும்போது, எனக்கு நல்லா தெரியும், இந்த வேலையெல்லாம் நீ தான் செய்வ அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அண்ணாமலை கேள்வி கேட்க, இங்கே ரோகிணி திருன்னு முழிச்ச உடனே விஜயாக்கு தெரியுது, இந்த ரோகிணி பதில் பேசாமல் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறானா, அப்போ இந்த மனோஜ் தான் பணத்தை எடுத்திருப்பானோ, நான் வேற இந்த முத்து மீனா தான் இதெல்லாம் செய்வாங்கன்னு தேவையில்லாமல் பேசிட்டேனே, இந்த மனோஜ் என்னையும் மாட்டி விட்டுருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. மனோஜ் உண்மையை சொல்ல மாட்டான், நீயாவது உண்மையை சொல்லு, என்ன நடக்குது, என் வீட்டுக்காரரோட பணம் எங்கே அப்படின்னு கேட்க, ஆண்டி நான் ஏற்கனவே சொன்னேன் இப்படிலாம் செய்யாதன்னு. மனோஜ் தான் ஆண்டி ஏதோ திட்டம் போட்டு பணத்தை எடுக்கிறேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் நேற்று அண்ணாமலை மாமா உங்ககிட்ட கொடுத்து வச்சுருந்த 2 லட்ச ரூபா பணத்தையும்
அவரோட சம்பள பணத்தையும் எடுத்துட்டேன் ஆண்டி, இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கோவமாக கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது, மனோஜால் நம்மளும் மாட்டிக்க கூடாது, அப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுன்னு சொல்லி ரோகிணி மனோஜை வசமாக மாட்டி விட்டுறாங்க. உடனே அண்ணாமலை, பாத்தியா விஜயா, நான் தான் சொன்னேனே இப்படிப்பட்ட வேலையெல்லாம் உன் பையன் மனோஜ் தான் செய்வான்னு. ஏதோ பேசிகிட்டு இருந்த, நல்லா படிச்சிருக்க மனோஜால் எனக்கு எல்லாரும் என்னை புகழ்ந்து பேசுவாங்க, பாராட்டி பேசுவாங்கன்னு. இங்கே இருக்கிற வீட்டில் யார் பணம் வச்சுருக்காங்கன்னு தேடி தேடி இப்படி யாருக்கும் தெரியாமல் எடுக்கிறானே உன் பையன் மனோஜ், இவெல்லாம் திருந்தவே மாட்டான். சொல்லப்போனால் இவன் செஞ்ச தப்புக்கு இப்போவே போலீஸை வர வச்சு மனோஜை மாட்டி விட்டுடலாம் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாங்க அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, ஏன் மனோஜ் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, நான் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேம்மா. அது மட்டும் இல்லை, எல்லாரும் என்னை பார்க்கறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டை பற்றியும் என்னை பற்றியும் என்னம்மா நினைப்பாங்க. நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேம்மா, இந்த சின்ன வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கல. அதான் ரோகிணி நானும் தனி கொடுத்தனம் போயிடலான்னு ஒரு பெரிய வீடாக வாங்கலான்னு நினச்சி 5 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்க, அந்த பணத்துக்கு என்ன செய்யன்னு தெரியலம்மா. அதாம்மா யாருக்கும் தெரியாமல் அப்பாவோட சேர்த்து வச்சுருந்த பணத்தையும் சம்பள பணத்தையும் தெரியாமல் எடுத்துட்டேம்மா. இதுக்கும் ரோகிணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தாம்மா யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே வந்து மனோஜ் சொன்ன உடனே முத்து பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நீ அமைதியாக இருப்ப, ஓ மேலே அம்மா சந்தேகப்படாமல் தப்பே செய்யாத எங்களை கேள்வி கேட்குறாங்கல்ல, அப்போயாவது நீ உண்மையை சொல்லணுமா வேண்டாமா? நீ புது வீடு வாங்கணுன்னா சம்பாதிச்சு ஓன் பணத்தை வச்சு வாங்கணும். அதென்ன அப்பாவோட பணத்தை கேட்காம எடுக்கிறது? ஏற்கனவே 27 லட்ச ரூபா பணத்துக்கு அந்த ஜீவா வட்டியோட 30 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்ட. நீயா சம்பாதிச்சு ஓன் பணத்தை சேர்த்து வச்சா பிஸ்னஸ் ஆரம்பிச்ச? இப்போ வரைக்கும் அப்பாவுக்கு அந்த பணத்தையே நீ திருப்பி தரல, அதுக்குள்ளே இப்போ அப்பாவோட பணத்தை எடுக்கிறியா? இப்படிலாம் செய்ய உனக்கு அசிங்கமா இல்லை? பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா சொல்கிற, அடுத்தவங்களோட பணத்தை பார்த்த உடனே அதை எடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு ஏன் தான் வருது? நிறைய படிச்சிருக்க, அதே மாதிரி அந்த ஸ்கூலில் கூப்பிட்டதுனால எல்லாரும் முன்னாடியும் உன் படிப்பால் பாராட்டெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறியே, ஆனால் நிறைய படித்தவங்க இப்படி தான் செய்வாங்களா என்ன? யார்கிட்டையும் கேட்டாவது நீ வாங்கியிருக்கலாம்ல அந்த பணத்தை, இப்படி செய்கிறதுக்கு நீ தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி முத்து வெளுத்து வாங்குறாரு. உடனே மீனாவும் ரொம்ப கோவமாக ரோகிணி மனோஜை பார்த்துட்டு நிற்கிறாங்க. இவங்க செய்கிற தப்புக்கு அத்தை எப்போ பார்த்தாலும் என்னதாங்க திட்டுவாங்க? பாருங்கள், செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு நம்மளை திட்டு வாங்க வைக்கிறது இவங்களுக்கு வேலையாகவே இருக்குது. அதை பார்த்து இந்த ரோகிணியும் மனோஜும் சந்தோஷப்படுவாங்க போல் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. உடனே மனோஜ், போதும் போதும், நீங்கள் 2 பேரும் எதுவும் பேசாதீங்க. என்ன முத்து பேசிகிட்டு இருக்க? இந்த பணத்தை மாடியில் உனக்காக அப்பா ரூம் கட்டுறதுக்காக வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. உனக்காக இந்த பணத்தை கொடுக்கணும்னு நினச்சா நானும் உன்னுடைய அண்ணன் தானே, எனக்கு இந்த பணத்தை கொடுத்தா தப்பு இல்லையே அப்படின்னு சொல்ல, அங்கே ரொம்ப கோவமாக இருந்த அண்ணாமலை மனோஜை வெளுத்து வாங்குறாரு. பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது, உனக்கு எவ்வளோதான் பணம் கொடுக்க முடியும்? அந்த பணத்தை என்னைக்காவது திருப்பி கொடுத்துருக்குறியா? ஆனால் முத்து மீனா அப்படி இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பணத்தை வச்சு அவங்களுக்காக ரூம் கட்டணும்னு நினச்சது கூட தப்புன்னு சொல்கிறியா? முதல்ல என் பணத்தை நீ எடுத்து வச்சுட்டு அப்புறமா பேசு. இப்போ எடுத்த பணத்தை கொடுக்குறியா இல்லையா? இல்லை போலீஸை வர வைப்பேன் அப்படின்னு கோவமாக பேச, வேற வழி இல்லாமல் ரோகிணி அங்கே மனோஜ் எடுத்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, வேண்டாம்ப்பா, உங்கள் பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், எங்களுக்காக நீங்கள் எந்த பணமும் செலவு செய்யவே வேண்டாம். நானும் மீனாவும் நல்லா தான் சம்பாதிக்கிறோம், சீக்கிரமாகவே மாடியில் ரூம் கட்டுறது எப்படின்னு நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறோம். ஆனால் உங்ககிட்ட இருந்து பணத்தை நான் வாங்க மாட்டேன்ப்பா, இல்லைனா இந்த மனோஜ் சொன்னது எல்லாமே சரின்ற மாதிரி ஆயிராதா அப்படின்னு சொல்லும்போது, இப்படி முத்துவும் மீனாவும் மனசு வேதனைப்படுறதுக்கு இந்த மனோஜ் தான் காரணமாக இருந்திருக்கான் அப்படின்னு ரொம்பவே கோவமாக மனோஜை எல்லாரும் முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்கி, என்னைக்கு என் 27 லட்ச ரூபா பணத்தை தரியோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வர முடியும், அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே வராத, இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு முத்து மீனாவை அவமானப்படுத்தலாம் நினைக்கிறியா? நீ எல்லாம் திருந்த மாட்ட, உன்னெல்லாம் படிக்க வச்சதே தேவையில்லாத ஒரு வேலைன்னு தான் இப்போ எனக்கு தோணுது. இதில் உனக்கு புது வீடு வேணுமா? புது வீடு வேணும்னா நீ சம்பாதிச்சு வீடெல்லாம் வாங்கணும், அடுத்தவங்க பணத்தை எடுத்து வீடு வாங்கணும்னு நினச்சல, இனி இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை, பணத்தோட அருமை பெருமை தெரியாத நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு இங்கே விஜயா முன்னாடி மனோஜை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்காத, இதுதான் என்னுடைய முடிவுன்னு முத்து மீனாவுக்காக ரொம்பவே கோவமாக அண்ணாமலை இப்படி ஒரு முடிவெடுத்ததால் தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சு என் பையன் மனோஜ் இப்படி மாட்டிக்கிட்டானே அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா.